ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெவில் தமிழ் கேமிங் அண்ட் ஃபேக்ட்ஸ். நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அது என்ன நானும் வீடியோ போடலான்னு நினச்சேன், போடலான்னு நினச்சேன்னா என்ன கண்டென்ட்டு என்ன போடுறதுன்னு கிடைக்கல. சரி, அதான் இன்றைக்கி நான் பார்க்குறப்ப ராலி ஹாரிசன், இது ஆக்சுவலி இது பிசியில் இருக்க ஃபோர்ஸா மாதிரி இருக்கிற கேமு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். சரி, அதான் அந்த மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கிப்பும் பண்ணலாம். அதோ வந்துருச்சோப்பா. ஏய், கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் என் ஃபோனுக்கு செட் ஆகலை, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆமாம், செட் ஆகலை செட் ஆகலை. ஐயோ, வாரே வா, இதில் இந்த ஃபீச்சர்லாம் வேறு இருக்குது. ஆனால் ஐயோ வேறு மாதிரி இருக்குது கைஸ். கேமோட கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் இது நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வச்சுருந்தா மட்டும்தான். இதுங்க கைஸ், நான் கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். லோ கிராஃபிக்ஸ் வச்சாதான் ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இது ஐயோ ஓட்ட வரல. எனக்கு ரேசிங் கேமே அவ்வளோ ஓட்ட வராது. வாரே வா கைஸ், இது லிட்ரலி அந்த ஃபோர்ஸா மாதிரியே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது. ஐயோ, ஆனால் நான் தான் பயங்கர நூபாவாக ஓட்டின்னு இருக்கேன். ஆனால் இதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சாலே போகணும். பிளேயர்ஸ் கொஞ்சம் வழி விடுங்க. ஒப்பா, எப்படி தெரிச்சானுங்கன்னு பார்த்தீங்களா கைஸ்? அவனுங்களாம் என்ன ஃபினிஷா? இல்லை, இது ஃபினிஷ் இல்லை போல இருக்குது. ஃபினிஷ் தான். கைஸ், கேமோட கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் விளையாடுனீங்கன்னா இல்லை, எனக்கு ரீப்ளேலாம் வேணாம் தம்பி. ஐ திங்க் ஸோ. நாமளா வின்னர்? நானா? நான் தான் வின்னர். ஆஹா, இது கார் பஸ்ஸு. கார் பஸ்ஸு. சரி, நம்ம நெக்ஸ்ட் ரேஸுக்கு போவோம் கைஸ். நான் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸு. சரி, எல்லோரும் சொன்னாங்க ஃபோர்ஸா மாதிரி இருக்குன்னாங்க. ஆனால் இது எனக்கு பார்க்கறதுக்கு அதே ஃபீல் தான் கொடுக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கான பெஸ்ட்டு ரேசிங் கேம் நான் சொல்லுவேன். என்ன காரை செலக்ட் பண்ணுறது? இது வேணாம். ஸ்கோடா, டொயோட்டா, இது பெஜோட்டாவா? என்னடா இது? சரி, நம்ம ஐ திங்க் ஸோ திஸ் கார். எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு. ரேஸுக்கே போவோம் கேஸ். நம்ம நேரம் வேறு லெவலில் இருக்குது கேஸ். என் ஃபோன் அவ்வளோ குவாலிட்டி வரலைனாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கேமை விளையாடி போடுறேன் உங்களுக்காக. ஓகே. ஐயோ, வண்டி போ அடேப்பா. என்ன கைஸ், இந்த வண்டி போகாதோ? ஆக்சுவலி எல்லோரும் நைட்ரோ தான் வச்சுருப்பாங்க. இதில் நைட்ரோ கூட இல்லையா? அடங்கு அதை பார்த்தேன். ஐயோ போனோம். இது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது கைஸ். வேற லெவல் ஃபீச்சர் இன் திஸ் கேம் ஐ திங்க் ஸோ. விளையாடின வரைக்கும் ஐயோ மறுபடியுமா? ஐயோ இல்லை, போதும். நமக்கு ரேசிங் கேம் வராது, அதனால் நாம் இப்படி ஓட்டுறோம். நீங்கள் ரேசிங் கேம்லலாம் புலினா நீங்கள் இதை நல்லா விளையாடலாம். நான் 4th பொசிஷனில் போயிட்டுருக்கேன் தம்பிடே. வரேன், திரும்ப வரேன். இப்போ கம்பேக் கொடுக்குறோம் கைஸ். நம்ம 4th பொசிஷனில் இருக்கோம். நமக்கு வர்ற ரேசிங் கேம் வராதுங்கிறதால அவனுங்க நமக்கு முன்னாடி போயிட்டானுங்க. இல்லைன்னு வைங்களேன், நாம் தான் புலி மாதிரி போய்வோமே. 3 பேர் இங்கே தான் அடிச்சுக்கிறானுங்களா? தம்பிங்களாடே, கொஞ்சம் எனக்கு வழி விடுங்க. லைட்டாக வழி விட்டிங்கன்னா ஐயோ அவனுங்க ஃபினிஷாக பண்ணிட்டானுங்க கைஸ். நோ, சரி விடுங்க கைஸ். இந்த ஒரு ரேஸில் நம்ம 4th வந்துட்டோம். வேணாண்டா. இப்போ இது ஸ்கிப், அவ்வளோதான். நோ கைஸ். சரி, அடுத்த ரேஸ் நாம் ஜெயிக்கிறோம் கைஸ். அடுத்த ரேஸ் நம்ம கேரக்டர் தான். ஐயோ, இது வேறு என்னென்னமோ வருது, நமக்கு எதுவுமே தெரியல. ஓகே. இது என்னது? இது மணி மாதிரி போடுறது. இது வேண மணின்னு காட்டுது. இது வாட்ச் ஆட். வாட்ச் ஆட் வரும். கைஸ், இதுக்கு நமக்கு வந்துருக்கிறது இதுக்கும் மணி தான். 3மே மணி தான். அப்புறம் எதுக்கெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னு எனக்கு ஒரே டவுட்டு. அதுக்கு எதுக்கெல்லாம் நான் ஆடு வேறு பார்த்தேனே. நான் கார் தான் கைஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த கார் ரொம்ப பொறுமையாக போகுது.
இந்த காரில் நைட்ரோ கூட இல்லை. ஆக்சுவலி நான் வச்சுருக்கிறது லோ கிராஃபிக்ஸ் அண்ட் எஃபிஎஸ்ஸு ஃப்ரேம் ரேட்டு எல்லாமே கம்மியில் வச்சு எனக்கு இந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் தருது. அப்போ ஐயோ ஓகே, எனக்கு இந்த காரை தவிர வேறு கார் இல்லையா? இது என்ன பசில்? ஆஹா, இது நல்லா இருக்கே பார்க்க. ஓ ஓகே ஓகே. இப்போ ஐயோ ஆட் வந்துருச்சு. அது ஃப்ரீன்னு போட்டிருந்தானே, சரி ஃப்ரீ தானேன்னு நம்ம கிளிக் பண்ணால் ஆடு போட்டாங்க. இது இது எங்கடா வைக்க முடியும்? இது இப்போ நம்ம இங்கேயா அதோ இங்கே தான் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ இல்லை இல்லை, இங்கே ஃபிக்ஸ் ஆகாது, இங்கே ஆகாது, இங்கே ஃபிக்ஸ் ஆகாது. இருங்க கைஸ், நான் இதை சால்வ் பண்ணிட்டு வரேன். இதோ அதை வச்சிட்டேன். அடுத்து ஓகே, ஐ திங்க் ஸோ. இது சூப்பர். இது கன்ஃபார்ம் இங்கே தான். இது எங்கே? இதோ இங்கே. அந்த ஃபஸ்ட்டு ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் இதில் கஷ்டமாக இருக்குது. மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இதோ பாருங்கள், அடுத்த பார்ட் இங்கே. ஏன்னா கைஸ், நான் இதை சால்வ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எதாவது கண்டினியூட்டி மிஸ்டேக் வந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அது ஏன்னா நான் தெரியாமல் வீடியோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன், வீடியோ ரெக்கார்டிங்கை. ஸோ அதுக்கும் இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ நமக்கு நைட்ரோ இதில் போட முடியாது, தெரிஞ்சு போச்சு. சரி விடுங்க, வாங்க இந்த காரை வச்சா போவோம் ரேஸுக்கு. வேர்ல்டு டூர் கேரியர். நம்ம கேரியரே போவோம் கைஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது ஆஃப் ரோட் கேனியன். ஒரு இடத்துக்கும் பேர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டினதெல்லாம் வேகமாக ஓட்டுறது, இப்போ ஆஃப் ரோட். ஓகே கைஸ், இப்போ போகிறோம். போன ஸ்டேஜில் விட்டது இந்த ஸ்டேஜில் புரியும் பா. ஆனால் ஆக்சுவலி இந்த கேம் லோ கிராஃபிக்ஸ்லேயே அல்டிமேட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். டேய், வண்டியெல்லாம் வேறு எதுவும் தரமாட்டீங்களாடா? ஐயோ, வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டுறேன்னு என்ன திட்டாதீங்க கைஸ். ஐயோ ஐயோ, இது என்ன இப்படி ட்ரிஃப்ட் ஆகுது? இது ட்ரிஃப்ட் ஆகுன்னு எனக்கு சொல்லலையே யாரும். அதனால தான் இது ஆஃப் ரோடுன்னாங்களா? இப்போ புரியுதுரா ஏன் ஆஃப் ரோடுன்னு. ஐயோ, ஏற்கனவே 20-30% வந்துருச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம லீட் எடுக்கணும். ஓட்டு. இதில் பூஸ்ட்டு கூட இல்லை. ஐயோ, கேமரா ஆங்கிள் மாற்றோமா? இந்த ஆங்கிள் வெறியாக இருக்குது. ஐயோ, இது அதுக்கு மேலே வெறியாக இருக்குது. தம்பி டேனியல், அவ்வளோதான். இல்லப்பா விட டேனியல், அவ்வளோதான். அவன் காலி, டேனியல் காலி. இப்போ நம்ம டாப் 3ல் இருக்கோம். டாப் 2ல் வரணும். அதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கவனை போடணும். ஐயோ, இந்த ரேஸில் நான் ஜெயிச்சே தீருவேன். ஐயோ, ஓட்டு பொறுமையா. அதுக்குள்ளே ஃபினிஷிங்கா என்ன? இல்லை, ஃபினிஷிங் இல்லை வேறு. அங்கங்கே பேனராக போட்டு மக்களெல்லாம் நிற்கிறாங்களா, அதனாலேயே நான் ஃபினிஷிங்கை நினச்சிடுறேன். ஐயோ. இப்போ நான் மட்டும் இப்போ ஆக்சுவலி நமக்கு பின்னாடி வந்த எனிமி நேரத்துக்கு தாண்டிருக்கலாம், தாண்டல. என்னாச்சு தரலாம் பையோட போகணும். அவ்வளோதான், கன்ஃபார்ம் நான் டாப் 3ல் தான் கைஸ் வருவேன். டாப் 2ல் வர மாட்டேன், தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாருங்க, ஐயோ இது வேறு பயங்கரமாக ட்ரிஃப்ட் ஆகுது. அதைத்தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஐயோ அப்பா, சூப்பர். ஓகே, 97% ப்ராக்ரஸ் ஓவர் 98. அவங்க ரேஸை முடிச்சிட்டானுங்க, நான் இன்னும் முடியல. ஸோ வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி அப்படியே ஒரு ட்ரிஃப்டோடு முடிக்கலான்னு பார்க்குறேன், முடிக்க முடியலையே. ஸோ கைஸ், அடுத்த வீடியோ நான் இதுக்கு போட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ், இந்த ரேஸ்லேயும் நம்மளால் அடுத்த வீடியோ இந்த கேமுக்கு நான் போட்டேன்னா கன்ஃபார்மாக இதில் நான் பயங்கரமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கரியர் மோடு முடிச்சுட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் இந்த கேமை நான் அடுத்த வீடியோ போடுவேன் கைஸ். இதுக்கு அடுத்த வீடியோ போட்டேனா அப்போ பார்ப்பீங்க என் ப்ரோ ஸ்கில்ஸ் எல்லாம். இதுலேயே சீசன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
ஓ இத்தனை சீசன் இருக்குதா? கடைசி மேப்புக்கு தான் நான் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து இது போல் இருக்குது, ஸ்டண்ட் ரேஸ் மாதிரி. அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஆஹா, இந்த வாட்டி நம்ம பனியில் ஓட்ட போகிறோம். இதுவும் ஐ திங்க்ஸும் நம்ம கொஞ்சம் இது ஏன் ஓகே ஓகே, இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். போன வாட்டி டாப் 3, இந்த வாட்டி டாப் 2, அடுத்த வாட்டி டாப் 1. ஏய் வேற லெவல். வா வேற லெவலில் ஓட்டின்னு இருக்கேன் கைஸ். லிட்ரலி சாரி, லைட்டாக கொஞ்சம் ப்ரொனவுன்சேஷன் வரல, டக்குன்னு சொல்கிறப்ப ஐயோ ஓ நோ சூப்பர். ஓகேவா, அப்போ அவனுங்களுக்கும் நின்றுடுது கை ஸ்க்ரீனு பார்த்தீங்களா? ஆக்சுவலி அவனுங்களும் அதே ஸ்பீடில் போக மாட்டேங்கிறானுங்க, ஸ்பீடு குறைஞ்சிடுது. ஏய் திரும்ப ஐயோ ரொம்ப திரும்பிட்டேன். ஐயோ போனோம். இதில் 3 லேப் ஓட்டணுமா? ஐயோ 2வது லேப் போனோம். எனக்கு லைட்டாக கிளிச் ஆகுது கைஸ். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு லைட்டாக கிளிச் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. ரீட்ரை பண்ணுறேன், அப்போ ஒழுங்காக வருதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிருங்க. இனிமேலாவது நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுவேன். அதோட ஃபேக்ட்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதையும் போடணும். ஸோ ரெண்டுத்தையும் நான் நாளான்னைக்கு தினமும் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி நான் வச்சுருக்க பிளான் வந்து எக்ஸ்ட்ரீம் லேண்டிங் விளையாடலான்னு இருக்கேன். அதோடு இப்போ ஷின்சான் ஷீரா இந்த கோல் டவுன் வேறு வந்திருக்கு, பாக்கெட் எடிஷனுக்கு. ஐயோ மொபைலுக்கு வந்திருக்கு, அது வேறு விளையாடலான்னு இருக்கேன். ஐயோ ஏய் கண்ட்ரோல் ஐயோ கண்ட்ரோலே இல்லாமல் வண்டி போய் நிறுத்திட்டு பாருங்க. இருங்க கரெக்டாக நம்ம இங்கே வச்சுப்போங்க, கரெக்டாக இருக்கணும் பாருங்க. ஏய் பக்கத்தில் இருக்க ஸ்ப்ரைட்டாக ஏதோ ஒன்று, ஸ்ப்ரைட்டு தான் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறதுல. ஐயோ அதை நான் கவனிக்கலையே. ஐயோ டேய் நீ பறக்காதரா, முதல்ல தரையில் ஓட்டுறாங்கிற மாதிரி தானே நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் பறக்கிறான் இந்த வண்டி, வேறு பறக்குது. இதில் சைடில் போய் இடிச்சு ரொம்ப திரும்பிடுது. திரும்பலன்னா ரொம்பவே திரும்ப மாட்டேங்குது. தம்பிடே மிஸ்டர் செகண்ட் பிளேஸில் இருக்கும் எரிக் சார், தம்பி எரிக்கே அடப்பாவிடே, எனக்கு வெயிட் பண்ணாமல் போயிட்டானே. ஐயோ டேய் தம்பி, எப்படியாவது நான் அவனை மட்டும் ஒரே ஒரு வாட்டி நான் விட்டு கொடுத்துட்றா. ஓகே கைஸ், அவனை தாண்டிட்டோம். ஸோ டாப் 2ல் இருக்கோம். அடுத்து தம்பி வெளியில் போ. அவ்வளோதான் கைஸ். ஓணும். இப்போ நான் இதுக்கப்புறம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணனாலே நான் தான் வின்னர். இதான் லாஸ்ட் லேப்பா? அப்போ இதில் எப்படியாவது இவனை பீட் பண்ணுறோம் கைஸ். அவனை வெள்ளப்படா. ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம லீட் எடுத்துட்டோம். ஆனால் இவனை மெயின்டைன் பண்ணலன்னா நம்மளை எவனாவது நமக்கு முன்னாடி எவனாவது போயிடுவான். எனக்கு வேறு இந்த கண்ட்ரோல்ஸ் தாங்க ஸ்லைட்டாக சரியில்லை. நான் பட்டனை மாற்றி அமுத்திட்டு இருக்கேன். நோ ஓகே, இப்போ அப்படியே நான் முடிக்க போகிறேன் ரேஸை. ஃபஸ்ட்டு பிளேஸில் முடிக்க போகிறோம் கைஸ், வெற்றிகரமாக. சொன்னதா கைஸ், ப்ரோ பிளேயர்னா இப்படி தான், அடிக்கடி சைடில் போயிடுச்சு. அவ்வளோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த ரீப்ளேலாம் வேணாம்டா, நான் எவ்வளோ நூறுரூவா பண்ணேன்னு எனக்கே இதில் தெரியும். அப்புறம் எதுக்கு நான் உட்காந்து அதை பார்க்கணும்? ஸோ இந்த ரேஸில் நம்ம வெற்றிகரமாக 3 ரேஸ் ஓட்டணும் கைஸ். 3 ரேஸில் ஒரு ரேஸ் வந்து ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து 2 ரேஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஒரு நிமிஷம் எனக்கு ஆட் வந்துருச்சு. ஸோ கைஸ் இது ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த கேமு எனக்கு விளையாடின வரைக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லிட்ரலி இதை நான் நினச்சதை விடவே சூப்பராக இருக்குது. இது ஸ்ப்ரிண்ட்டு, எனக்கு தெரிஞ்சு இது ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நாம் அடுத்து வந்து ஸ்ப்ரிண்ட் ரேஸ் தான் ஒன்று விளையாட போகிறோம். அதுவும் நல்லா ரோட்டில். எனக்கு இந்த காடு மேடு தான் கைஸ் செட் ஆகாது.
அதில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டியாடான்னு நீங்கள் கேட்குறது என் காதுக்கு கேட்கும். ஐயோ டே இருங்கடா அவனுங்க எனக்கு முன்னாடி போயிட்டானுங்களே. தம்பிடா ஹீரோ நிறுத்துங்கடா, வண்டியை நிறுத்துங்கடா, நானும் வந்துடுறேன். அவனுங்க மட்டும் முன்னாடியே போயினே இருக்கானுங்களே. இருங்க, என் வண்டி எதுவும் லைட்டாக வேகமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். டே அப்படிக்கா போகக்கூடாதா? சரி பரவாயில்ல விடு, நான் அப்படிக்கா போகல. அப்படிக்கா லைட்டாக மண்ணுக்குள்ளே ஏறிட்டு ஓகே. நோ 4th பொசிஷனில் லீடிங் எடுப்பேனான்னு தெரியலை. ஆக்சுவலி இதில் பிளேயர் நேம் கூட காட்டல. ஆக்சுவலி நான் என் பிளேயர் என்ன வச்சுருக்கேன்னு கூட தெரில. ஐயோ டே தம்பி யாரா நீ? இவன் ரேஸுக்கே வரல கைஸ். அவனை போய் இடிச்சு வச்சுட்டான். ஐயோ வர மாதிரி இது டிஃப்ட் ஆகுதானா? இதில் மட்டும் ஓப்பன் வேர்ல்டு மாதிரி ஏதாவது இருந்துருந்ததுனா டே அவனை ஏன்டா போட்டு இடிச்சிட்ருக்க. அவனுக்கு எங்கேயோ போயிட்டானுங்க கைஸ். லிட்ரலி அவனுக்கு எங்கேயோ போயிட்டானுங்க. என்னால் கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியாது. சரி விடுங்க, நம்ம கேமராங்கிறது இந்த ஃபஸ்ட் பர்சனில் வச்சு ஓட்டுவோம் கைஸ். நான் ஃபஸ்ட் பர்சனில் வச்சு ஓட்டுறது தான் கைஸ் வெறித்தனமாக இருக்குப்பா. லிட்ரலி பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் இன்னொரு கேம் கூட பார்த்தேன் கைஸ். என்னன்னா வந்து ட்ரெயின் சிமுலேட்டர் USA. ட்ரிஃப்டோட முடிக்கலாம்னு நினச்சேன். சரி விடுங்க, அடுத்த ரேஸ் பாருங்க கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ் நடுவில் ஆடு வந்துருக்கு. இந்த கேம் ஆடு போட்டுட்ருக்காங்க. நான் இப்போ தான் கைஸ் பண்ணி கவனிச்சேன். அது என்னன்னா வந்து ஆக்சுவலி அது என்ன கேட்டிருக்குன்னா வந்து ரீப்ளே நீங்கள் பார்க்கணுன்னு ஆடு பார்க்கணுன்னு சொல்லியிருக்குது. நான் அதை கவனிக்காமல் கிளிக் பண்ணி விட்டேன் பாருங்க. அதான் அது அடுத்த வாட்டி நம்ம ஒழுங்காக கவனிக்கணும் கைஸ். இங்கே பேசிக்கினே இருக்கிறதால நான் வந்து அதை கவனிக்கல. சர்க்யூட் டெசர்ட் இது என்ன மாதிரி ரேஸ் என்றால் தெரியவில்லை. சர்க்யூட் என்றால் என்ன? ஸோ கைஸ் அடுத்த வாட்டி நான் வீடியோ போடுறப்ப பயங்கரமாக வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன். நல்ல வண்டியெல்லாம் வாங்கி வைக்கிறேன் கைஸ். அது ஐயோ கேமரா எங்களுக்கு வைக்காதா? சத்தியமாக அப்படி வச்சு ஓட்ட வாய்ப்பே இல்லை. நல்லா கைஸ். இந்த லாங் ஆங்கிள் தான் நல்லா இருக்கோ. இவ்வளோ பெரிய ரோட்டை கொடுத்துருக்கீங்களாடா. வா இந்த மாதிரி கொடுங்கடா ரேஸ் எனக்கு. ஐயோ இந்த மாதிரி கொடுத்தாலும் இப்படி பண்ணா நல்லா இருக்குது. இது நல்லா ட்ரிஃப்டாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த கார் இதில் ஓப்பன் வேர்ல்டு மட்டும் இல்லை. அது மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு குறையாக தெரியுது. ஓப்பன் வேர்ல்டு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த காரை வச்சு ட்ரிஃப்ட்டு பண்ணலாம் மாசா. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டு கைஸ். மரத்தில் என்னத்துக்கு போய் முட்டிகிட்டு இருப்பேன். ஐயோ போடு. ஐயோ டேய் அவன் ஒருத்தன் என்ன வெறித்தனமாக வேண்டா என்னை இடிக்கிற இப்போ பாருங்க கைஸ். வேணும்ட்டே வந்து என்னை இடிக்கிறான். அவன் பிளேயரே இல்லை கைஸ். என்னை இடித்து ஜெயிக்கிறான். ஆஹா திரும்ப வண்டியை திருப்ப. ஐயோ அவன் என்னை இடிக்கலனாலும் நானே என்னை இடிச்சுக்கிட்டு என்னை லாஸ்ட் பொசிஷனுக்கு நானே தள்ளிடுவேன். ஐயோ வண்டி வேறு என்ன கைஸ் டேமேஜ் ஆகுது. பரவாயில்ல கைஸ். நான் நினச்சேன் இது டேமேஜ் ஆகாதுன்னு நினச்சி தான் இடித்தேன். ஆனால் இது டேமேஜ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நேற்றுக்கு ரேஸே முடிச்சுட்ருப்பானுங்க. ஐயோ டே கொஞ்சமாவது ஒழுங்காக ஓட்டலாம். ஓகே சார்ஜ் வேறு இல்லையா? வீடியோ எடுக்கிற நேரம்னு பார்த்து தான் கைஸ் என் ஃபோனில் சார்ஜ் இருக்காது. அது எப்படின்னே தெரில. மற்ற நேரத்தில் சார்ஜ் இருக்கும். ஆனால் வீடியோ எடுக்கிறப்போ மட்டும் சார்ஜ் காலியாகிடும். ஓகே அவனுங்க எனக்கு தெரிஞ்சு ரேஸை முடிச்சிட்டானுங்க போல இருக்காதான். எங்கேயும் காணும் பாருங்க. வேணா நம்ம இந்த ரேஸை கூட ரீஸ்டார்ட் கூட பண்ண முடியும். ஆனால் நான் ரீஸ்டார்ட் பண்ணலை எதுக்கும். ஒன்றுக்கு தான் பண்ணேன். அது எனக்கு கிளிச் ஆகிடுச்சு, அதனால பண்ணேன். செகண்ட் பொசிஷனில் இருக்கவங்க தான் இருக்கான். தம்பிடே உன்னோட செகண்ட் பொசிஷனை மட்டும் எனக்கு தந்துரு பார்ப்போம். போயிடுச்சா? அவன் ஜெயிச்சிட்டான் கைஸ். சரி விடுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பயங்கரமாக இந்த கேமை விளையாடுறேன் கைஸ். அது வரைக்கும் என் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பை ஃப்ரம் டெவில் தமிழ் கேமிங் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ரைக் கார்டு வேறு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.